ஹலோ எவ்ரிவன். இந்த vlog வந்து கிருஷனோட பர்த்டேக்கு முன்னாடி எடுத்த vlog. கிருஷனுக்கு வந்து மார்ச் 18 தான் பர்த்டே. இது அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. என்னோடய பேபி ஷவர் நாங்கள் சென்னையில் தான் பண்ணியிருந்தோம். ஸோ பர்த்டே பார்ட்டி வந்து ஊரில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஊருக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இந்த saree தான் நான் ஃபங்க்ஷனுக்கு கட்ட போகிறேன். எனக்கு எக்ஸ்ட்ராவாக 2 செட் குர்த்தா செட் எடுத்துக்கிட்டேன். கிருஷனுக்கும் கிருஷன் அப்பாவுக்கும் தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி நான் மைலோ டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து கிட்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எம் சைஸ் அண்ட் டைப்பர் பேண்ட்ஸ் 30 பீஸ் வரும். அரௌண்ட் 280 ருபீஸ் வரும். அந்த சாரீக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் இது. இந்த மாதிரி கை டிசைனுக்கு ப்ளவுஸ் துணி பார்த்தாதுன்னு சொன்னனால நான் எக்ஸ்ட்ராவாக நெட் வாங்கி அட்டாச் பண்ணியிருக்கேன். அது எப்படி இந்த ஆம்பளைங்களுக்கு இப்படி ஒரு சோம்பேறித்தனம்னு எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்க தான் பேக் பண்ணியிருப்பாங்க. அம்மா கூட இருக்கிறவங்கள நம்ம ஒத்துக்கலாம், அவங்க பேக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பேச்சுலராக தனியாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ட்ரெஸ் அவங்க தான் துவைச்சிருப்பாங்க, அவங்க தான் பேக் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்டும். ஆனால் என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் என்கிட்ட ஒதுக்கி விட்டுட்டார். எங்கள் 3 பேருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. நான் நார்மலாக மேக்கப்பே போட மாட்டேன். எங்கேயாச்சும் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போட்டுப்பேன். ஸோ கிருஷனோட பர்த்டேக்காக சில காஸ்மெட்டிக்ஸ் வாங்கியிருந்தேன். டோனர், கன்சீலர், மேக்கப் ஃபிக்சர் எல்லாமே இப்போ தான் வாங்கியிருந்தேன். கொலாசலோட காஜல் ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ லாக்மேயில் காஜல் வாங்கலான்னு சொல்லிட்டு அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெஸ் வாங்குறதுக்கு சவுகார்பேட் தான் போயிருந்தோம். ஸோ அங்கேயே எல்லா காஸ்மெட்டிக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் இருக்க எல்லாமே வந்து நான் சவுகார்பேட்டில் வாங்கினது தான். என்னோடய பர்சனல் ஃபீலிங் என்னென்னா, மற்ற கடையை விட சவுகார்பேட்டில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் என்கிட்ட ஒரு சில பேர் சொன்னாங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு. ஸோ பேக்லாம் பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீடு செட் பண்ணிவிட்டு போனால் தான் நம்ம திரும்பி வந்து பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு போனோன்னா நம்ம வந்தோடனே நம்ம மைண்டு ரொம்ப அப்செட் ஆயிரும். மெயினானது கிச்சனில் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப்பை கழுவி வைக்கிறது. ஸோ எல்லாமே செட் பண்ணிவிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். இந்த ப்ளூ கலர் கோட் ஷூட் தான் வந்து கிருஷனோட பர்த்டே அவுட்ஃபிட். நாங்கள் மெயினாக சவுகார்பேட் போனதே அவனுக்கு கோட் ஷூட் வாங்குறதுக்கு தான். பட் அவனுக்கு எதுவுமே அங்கே செட் ஆகலை. நாங்கள் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் அது அவனை விட இப்போ கொஞ்சம் சைஸ் பெருசு. ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பேபி ஷாப் இருந்துச்சு. அங்கே தான் இந்த கோட் ஷூட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நான் பர்பிளில் ஒரு 3 திங்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பர்பிளில் ஷாப் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் வந்து லிவான் அண்ட் ஸ்ட்ரீக்ஸில் தான் சீரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரெண்டுமே எனக்கு செட் ஆகலை. நிறைய ஹேர் ஃபால் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வேறு யார்கிட்டயாச்சும் கொடுத்துருவேன். ஸோ இந்த வாட்டி வந்து லாரியலில் தான் சீரம் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த வாட்டி எனக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல. நான் என்னென்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த சீரம் வந்து நான் 199க்கு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 80 ml. செகண்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து மேக்கப் ஃபிக்சர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த மேக்கப் ஃபிக்சர் நான் ஆர்டர் போடுறப்போ 219. இந்த ப்ராடக்ட்ஸ் கூட நான் லாக்மேலேருந்து 2 காஜல் பென் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் காலேஜ் படிக்கிறப்போ லாக்மேயில் தான் காஜல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ரீசன் தெரியல, மெபிலினுக்கு மாறிட்டேன். 2 பென்னும் சேர்த்து 182க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பேக்கில் 24 hours ஸ்மச் ப்ரூஃப்னு போட்டிருந்தாங்க. அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக லைன் ட்ரா பண்ணி அழித்து பார்த்தா அது அழியுது. ஸோ இது கண்டிப்பாக ஸ்மச் ப்ரூஃப் கிடையாது. நான் இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பவே ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆகிடுச்சு. மார்னிங் வீடு போய் ரீச் ஆக ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சோம். பட் 7 o'clockலாம் போயிட்டோம். 80 km ஸ்பீடில் தான் போனோம். 4 இடத்துல டீ குடித்தோம். பட் இருந்தாலும் 7 o'clockலாம் வீட்டுக்கு போயிட்டோம். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய வீடியோஸ் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.